நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு பலிபீடத்தை மையமா வைத்து நாம பார்க்கவிருக்கிற ஜீவ வார்த்தை எண்ணாகமம் 18வது அதிகாரம் வசனம் 7. நம்பர்ஸ் சாப்டர் 18 verse 7. ஆகையால் நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் பலிபீடத்துக்கும் திரைக்கு உட்புறத்துக்கும் அடுத்த எல்லாவற்றையும் செய்யும் பொருட்டு உங்கள் ஆசாரிய ஊழியத்தை காத்து சேவிக்க கடவீர்கள். உங்கள் ஆசாரிய ஊழியத்தை உங்களுக்கு தத்தமாக அருளினேன். அதை செய்யும்படி சேர்கிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார். இந்த வார்த்தைகளை தேவனாகிய கர்த்தர் தாமே ஆரோனிடத்துல சொல்லியிருக்கிறாரு. இதுல முக்கியமா பிரதான ஆசாரியனுடைய ஊழியம் என்னதுன்னு சொல்லி தேவன் வகுத்து காண்பிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்தபடியாக ஆரோனும் அவருடைய குமாரரும் பலிபீடத்துக்கும் திரைக்கு உட்புறத்துக்கும் இருக்கிற எல்லா வேலையும் செய்யும் பொருட்டு ஆசாரிய ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படியாக பலிபீடமும் திரைக்கு உட்புறமும்னு சொல்லப்படும் போது அது ஆசாரிப்பு கூடாரத்தை குறிக்கிறதாகவே இருக்கு. இந்த ஊழியத்தை தேவன் அவர்களுக்கு தத்தமாக அருளினார்னு சொல்லப்பட்டிருக்கு. தத்தம்ங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல கிஃப்ட்னு சொல்லப்படும். அதாவது பரிசாக வழங்கப்பட்ட ஊழியமாக இருக்கு. ஏன்னா தேவனுக்குரிய ஆசாரிப்பு கூடார வேலையை செய்யறதுக்கான ஆசாரிய ஊழியத்தை அவர்கள் பரிசாக பெற்றிருக்கிறாங்க. தேவனுடைய சொந்த ஜனமாக ஏற்கப்பட்டிருக்காங்க. இந்தபடியான ஊழியத்தை செய்கிற அந்நியனும் கொலை செய்யப்பட கடவன்னு சொல்லி தேவன் இந்த வசனத்துடைய நிறைவு பகுதியில சொல்லியிருக்கிறாரு. அந்தபடியாக ஆசாரிய ஊழியமானது தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டு செய்யப்படுகிற ஊழியமாக இருக்கு. இந்த பிரித்தெடுத்தல் அநேக பகுதிகளை தாண்டி வந்ததாக இருக்கு. அதை விளக்கி சொல்லணும்னா ஆண்டவர் இந்த மொத்த உலகத்திலையும் இஸ்ரவேல் ஜனங்களை தனியாக தனக்கென்று பிரித்தெடுத்திருக்காரு. அந்த இஸ்ரவேல் ஜனத்துடைய 12 கோத்திரத்துல லேவி கோத்திரத்தை தனக்குரிய ஜனமாக பிரித்தெடுத்திருக்கிறாரு. அந்த லேவி கோத்திரத்துல ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக ஒரு கூட்ட ஜனத்தை பிரித்தெடுத்திருக்கிறாரு. அந்த ஆசாரிய ஊழியத்துல பிரதான ஆசாரியனின் ஊழியத்தை செய்யும்படியாக மறுபடியுமாக பிரித்தெடுத்திருக்கிறாரு. இப்படி தேவனுக்குரிய ஊழியம் செய்வதற்கான மகா மேன்மை இந்த ஜனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படியான ஸ்லாக்கியத்தை லேவி கோத்திரத்தார் பெற்றுக்கொண்டாங்க. ஆனா மொத்த இஸ்ரவேல் ஜனமுமே தேவனுக்கான ஆசாரிய கூட்டமாகவே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. இதை நாம யாத்ராகமம் 19வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கும்போது தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இந்த வார்த்தைகள் கர்த்தரால மோசேக்கு சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனம் எல்லாருக்குமே சொல்லப்பட வேண்டிய வார்த்தைகளாகவே இது காணப்படுது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும். அந்தபடியாக மொத்த இஸ்ரவேலருமே ஆசாரிய ராஜ்யமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்காங்க. ஆனாலும் பலிபீடத்துக்கும் அதற்கடுத்த வேலைகளை செய்வதற்கும் லேவி கோத்திரமானது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இதை எண்ணாகமம் 18வது அதிகாரம் 23வது வசனமும் நமக்கு காண்பிக்குது. லேவியர் மாத்திரம் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு அடுத்த வேலைகளை செய்ய வேண்டும். அந்தபடியாக ஆசாரிப்பு கூடார வேலையை செய்வதற்காகவே லேவியர்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதுலயும் எல்லாருமே அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இல்ல. அதுல குறிப்பான சிலரே ஆசாரிய ஊழியத்திற்காக எடுக்கப்பட்டிருக்காங்க. அதுல ஆரோனும் அவருடைய சந்ததியுமே பிரதான ஆசாரியனின் ஊழியத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்காங்க. இப்படியாக இஸ்ரவேல் ஜனக்கூட்டத்துக்குள்ளேயே தேவன் லேவி கோத்திரத்தை மாத்திரம் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை என்னும் பலிபீடத்துல தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த பிறகு நம்மையும் ஆசாரிய கூட்டமாக மாற்றி இருக்கிறாரு. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்துல நாம எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த வசனத்திலையும் தெளிவா நாம ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க சொல்லப்பட்டபடியாக நாம ஒவ்வொருவருமே தெரிந்து கொள்ளப்பட்டது ராஜரீக ஆசாரிய கூட்டமாக ஊழியம் செய்ய. இங்க தனிப்பட்ட ஒரு கோத்திரம் பிரித்தெடுக்கப்படல. கிறிஸ்துவுக்குள்ளார நாம எல்லாருமே ஒன்றாக இருக்கிறோம். நாம தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய ஊழியத்தை செய்ய தயாரா இருந்தா அவர்தாமே நம்மை தன்னுடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாக எடுத்து பயன்படுத்துவாரு. அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக நாம ஒவ்வொருத்தருமே நியமிக்கப்பட்டிருக்கோம். அப்படியான ஸ்லாக்கியத்தையே சிலுவை என்னும் பலிபீடம் நமக்கு தந்தல் இருக்கு.
இதனுடைய மேன்மையை நாம புரிந்து கொள்றோமா? நமக்கு இந்த பாக்கியம் எளிதாக கிடைத்திருக்கு. இது நமக்கும் தத்தமாகவே அருளப்பட்டிருக்கு. தத்தம்னா என்னன்னு பார்த்தோம். கிஃப்ட், அதாவது பரிசு அல்லது ஈவுன்னு சொல்லப்படும். நாமும் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இது நம்மால உண்டானதில்ல, தேவனுடைய ஈவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியான ஈவை பெற்றுக்கொண்ட ஜனமாக விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க. அதனாலேயே நாம எல்லாருமே பலிபீடத்துக்கு அடுத்த பணியை செய்கிற ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். அதுவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். இந்த மகா மேன்மையை அறிந்து கொண்டு நாம செய்ய வேண்டிய ஊழியத்தை திறம்பட செய்ய தேவனுக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். இதை அறியாம இருந்த நாட்கள் எத்தனையோ இருக்கலாம். ஆனா இதை அறிந்து கொண்ட பிற்பாடு இதன் மேன்மையை உணர்ந்து கொண்டு தேவன் நமக்கு ஈவாக கொடுத்தத நாம சரியாக செய்து முடிக்கணும். அப்படியாக செய்து முடிப்பதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக அவருடைய பலிபீடத்தின் பணியை செய்ய அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் உம்முடைய பலிபீடத்தின் வேலைகளை செய்ய தேவரீர் எங்களை அழைத்திருக்கிறீங்கிறத இந்த பகுதிகள் மூலமாக காண்பித்திருக்கீங்க தகப்பனே. அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளார லேவி கோத்திரத்தார் பெற்றுக்கொண்ட ஸ்லாக்கியத்தை இந்த நாட்கள்ல கிறிஸ்துவின் மூலமாக நாங்க ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொண்டத ஒரு நாளும் அசட்டை செய்யாத படிக்க உண்மையாய் இந்த ஊழியத்தை செய்ய தேவரீர் எங்களுக்கு நவமான இருதயத்தை தந்தர்லுங்கப்பா. ஆம் ராஜா, அப்படியாக உம்முடைய பலிபீடத்துக்கு அடுத்த பணிகளை செய்து முடிக்க தேவரீர் எங்களை நடத்தியர்லுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.